guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 47. இதுக்கு முன்னாடி வந்த 46வது எபிசோடு மிஸ் பண்ணவங்க கவலைப்பட வேணாம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே லூசியன் வாயில் திமுறா சிகரெட்டை வச்சுக்கிட்டு இந்த டீம் ஒர்க்கை பார்த்து செம்மையாக அசந்து போகிறா. அவள் டக்குன்னு யூரியாவை உசுப்பேற்றி அந்த ப்ரெஷரை அப்படியே மெயின்டைன் பண்ணி மான்ஸ்டரை ஒரு கார்னருக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறான். மால் அந்த சுச்சுவேஷனை ஒரு சீனியர் மாஸ்டர் மைண்டு மாதிரி ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுறான். நம்ம ஆளு போட்ட பிளான் படியே எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கிறத பார்த்து டீமோட எஃபர்ட்டை மனசுக்குள்ளேயே பாராட்டுறான். இதுதான் கரெக்டான டைம்னு தெரிஞ்சதும் நம்ம ஆள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணுறான். நம்ம ஆள் ட்ரிஷா கிட்ட ஒரு பெரிய அட்டாக்குக்கு ரெடியாக சொல்கிறான். ஒரு நிஜமான கார்டியனோட பவரை வெளிக்கொண்டு வர சொல்கிறான். பஸ்ட் ஸ்ட்ரீம் அந்த இருட்டையை கிழிச்சிக்கிட்டு ஒரு பெரிய நெருப்பு புயல் வெடிச்சு கிளம்பி வால்கேசஸ் மேலே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கொடூரமான ஸ்பீடில் பாயுது. அந்த புகையின் நெருப்பு இருக்கிற இடத்துல அந்த மான்ஸ்டரோட சைக்கோ சிரிப்பு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் தோத்து போகலை. அந்த உடஞ்சி போன ஏரியாவில் திரும்பவும் ஏந்திரிச்சு வர ட்ரை பண்ணுது. இந்த மூமெண்ட்ல ட்ரிஷாவுக்கு நம்ம ஆளு மேலே முழு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம ஆளு கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் சும்மா இல்லை, இவ்வளோ பெரிய எனிமையை காலி பண்ணுறதுக்கான மாஸ்டர் பிளான்னு அவளுக்கு புரியுது. நம்ம ஆள் அப்படியே ஒரு கெத்தான சிரிப்பை போடுறான். நம்ம ஆளோட மெட்டாகேம் நாலேஜ் இம்பாசிபிளை கூட பாசிபிள் ஆக்கும்னு இந்த ஃபைட்டில் ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறான். நம்ம ஆளோட அந்த கான்ஃபிடென்ஸை பார்த்து வால்கேசஸுக்கே பயம் வர ஆரம்பிக்குது. தன்னோட கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருந்தாலும் முடிஞ்சா என்ன கொன்றுங்கடான்னு அது கத்துது. இந்த கிளாக் டவருக்கு மேலே இருக்கிற வானத்தில் சடன்லி ஒரு பெரிய பர்பிள் மேஜிக் சர்க்கிள் பளபளக்குது. ஒரு பயங்கரமான மேஜிக் பவர் கிரியேட் ஆகி அந்த பேட்டிலுக்கு சுற்றி இருக்கிற இடத்தையே செமையாக அதிர வைக்குது. உடஞ்ச கண்ணாடி மாதிரி அந்த ஸ்பேஸ்லேயே விரிசல் விழ ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டோட இம்பாக்ட் இந்த வேர்ல்டால் தாங்கிக்க முடிகிற லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒத்த கண்ணில் கிளாஸ் போட்ட சீனா சடன்லி வந்து முக்கியமான 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறா. சுச்சுவேஷன் இப்போ செம்ம டேஞ்சர்ஸாக போய்கிட்டு இருக்கு. அவள் நம்ம ஆளுக்கு வார்னிங் கொடுக்குறா. மனுஷங்களோட பவரும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்கிறா. கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு 3 நிமிஷம் கூட டைம் இல்லை. இதை முடிக்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் இருக்குது. டைம் கம்மியாக இருக்கிறதால எல்லாருக்கும் செம ப்ரெஷர் ஆகுது. 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கொடூரமான எனிமிக்கு ஒரு மரண அடியை கொடுத்து இந்த ஃபைட்டை முடிச்சே ஆகணும்னு கட்டாயம். லூசியனும் யூரியாவும் டாப் கிளாஸ் டீம் ஒர்க்கை செமையாக காட்டுறாங்க. மேஜிக்கல் பீம்ஸும் யூரியாவோட ஸ்வாடு ஸ்லாசஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அட்டாக் வலையை உருவாக்கி எனிமியை சுற்றி வளைக்குது. நம்ம ஆளு தன்னோட டீமை பார்த்து கவலைப்பட வேண்டாம்னு சத்தமாக சொல்கிறான். இந்த மான்ஸ்டர் அதோட அட்டாக் பேட்டனை மாற்றினா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். எல்லாமே நம்மளால் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சது தான். ட்ரிஷா பக்கத்திலே இருந்து ஃபைனல் ஸ்டேக்கு ரெடியாக சொல்கிறான். ட்ரிஷா தன்னோட ஃபுல் பவரையும் ஒன்றா சேர்த்து அந்த ஃபயர் ஸ்வாடோட காற்றுல பறந்து அட்டாக் பண்ண ரெடியாக வரா. வால்கேசஸ் செம திமுறா ட்ரிஷாவோட அட்டாக் ரொம்ப சாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிது. அது ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம ஆளோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சதும் தடுமாறுது. ட்ரிஷா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகுறா. டார்க் டென்டக்கிள்ஸ் முன்னாடி பாயும்போது கரெக்டாக நம்ம ஆளோட சத்தம் கேட்குது. ட்ரிஷா செம்மகத்தாக ஒரு அந்தர்பெல்ட்டி அடித்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகுறா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அடுத்த அட்டாக்கை செம்மையாக கொடுக்க லூசியனை அட்டாக் பவரை மேக்ஸிமைஸுக்கு ஏற்ற சொல்கிறான் நம்ம ஆளு. இதுதான் அவங்களோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுற டைம். யூரியா செம்மகத்தாக கத்திக்கிட்டு மின்னல் வேகத்தில் ஒரு கவுண்டர் அட்டாக்கை இறக்குறா. மேஜிக் செயின்ஸ் ஒரு பெரிய சத்தத்தோட அவள் உடம்பை சுற்றி டார்கெட்டை லாக் பண்ண ரெடி ஆகுது. வால்கேசஸோட மூஞ்சில ஒரு வெறித்தனமான டிரெக்ட் அட்டாக் படார்னு விழுது. ஹோலி பவரோட ஃபோர்ஸில் அவனோட டிஃபென்ஸ் எல்லாம் சுக்குநூறா உடைய அந்த மான்ஸ்டர் வழியில கத்துது. இந்த செயின் மான்ஸ்டரோட கைகாலை இறுக்கமா கட்டி அதை அப்படியே லாக் பண்ணுது. இனிமே வால்கேசஸுக்கு எஸ்கேப் ஆகவே சான்ஸ் இல்லை. லூசியன் ஒரு பாஸ் மாதிரி கெத்தா முன்னாடி வரா. அந்த மேஜிக் செயினில் எரியிற ஹோலி ஃபயர் அவளோட ரெட்டான கண்ணில் பளபளக்குது. அவள் என்ன ஆனாலும் நம்ம ஆளை காப்பாற்றுவேன்னு திரும்பவும் சபதம் எடுத்துட்டு அவளோட அல்டிமேட் பவரை காட்ட ரெடி ஆகுறா. சிகரெட் புகையை செமத்துமுறா வெளியே விட்டுக்கிட்டு நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அனுபவிக்க போகிற டைம் வந்துருச்சு வால்கேசஸ்ன்னு கெத்தா சொல்கிறா. இந்த கிளாக் டவரையே அந்த மான்ஸ்டருக்கான ஜட்மெண்ட் ஹாலாக மாற்ற ரெடி ஆகுறா. லூசியன் அவளோட அல்டிமேட் பவரை ரிலீஸ் பண்ணதும் ஒரு பெரிய ஹோலி லைட் வெடிச்சு அந்த மொத்த கிளாக் டவரையே சுற்றுது. ப்ரூஃப் ஆஃப் ஃபெய்த் அவளோட நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் வால்கேசஸ் மேலே விழுந்த அந்த ஃபைனல் பனிஷ்மெண்ட். மீனில் மாட்டின வால்கேசஸ் வழியில் கொடூரமாக கத்துது. ஒரே டைமில் கோல்டன் அண்டு டார்க் எனர்ஜி அவன் உடம்புல இருந்து வெடிச்சு செதறுது. ஒரு பெரிய எனர்ஜி வெளியே வந்து லூசியனை அப்படியே தூக்கி வீசுது.
வால்கேசஸோட பவர் இப்போ டோட்டலா கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. இந்த சீனை பார்த்து லூசியன் செம்ம பதட்டத்துல பல்ல கடிக்கிறா. ஒரு மரணடியை வாங்கினதுக்கு அப்புறமும் வால்கேசஸ் எப்படி தாக்கு பிடிக்கிறான்னு அவளுக்கு சுத்தமா புரியல. அந்த வெறித்தனத்துல வால்கேசஸ் பயங்கரமா கத்துறான். நான் தனியா இப்படி சாக முடியாது, நான் அந்த கிங்டமை காப்பாற்ற முடியாதுன்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். லூசியன் உடனே ஃபைட்டிங் ஸ்டான்ஸுக்கு வந்து செயினை சுழட்டி எப்படியாவது அந்த மான்ஸ்டரை காலி பண்ணணும்னு வெறியோட நிற்கிறா. வால்கேசஸ் கிட்ட இருந்து டார்க் பவர் நிக்காம கொட்டுது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கொடூரமான சத்தத்துல மூழ்கடிக்குது. இந்த மொமெண்ட்ல லூசியன் மூச்சு விட்டுட்டு அவ கண்ணுல ஒரு வெறித்தனம் தெரியுது. இதுதான் இந்த ஃபைட்டை முடிக்க ஒரே சான்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டா அவ ரெடி ஆகுறா. லூசியன் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்றா. ஹார்ட்ல குத்தியும் அவனை நிறுத்த முடியலன்னா ஃபைனலா அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவனோட தலையை வெட்டுறது தான். ஆனா லூசியன் பாயிற நேரத்துல ஒரு வாய்ஸ் அவளை தடுக்குது. நம்மால சர்ப்ரைஸா வந்து அவளை அப்படியே நிக்க சொல்றான். அவளை பார்த்து நீ செம்மையா பண்ணன்னு கூலா சொல்றான். லூசியனை எல்லாரையும் கூட்டிட்டு கிளாக் டவரை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இந்த ஃபைட்டை நான் முடிச்சுக்கிறேன்னு ஆர்டர் போடுறான். லூசியனுக்கு அவ கேட்கறத நம்பவே முடியல. உனக்கு என்ன பைத்தியமாடான்னு கத்துறா. எனிமி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீ ஏன்டா தனியாக போய் மாட்டிக்கிறேன்னு கேட்குறா. ரொம்ப கூலான ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு பைத்தியம்லாம் இல்லை, எனிமி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும்னு கெத்தா சொல்லுது. ஆனால் லூசியன் வெளியில் போகலைன்னா எல்லாரும் இந்த ஃபைட்டில் மாட்டிக்கிட்டு சாவாங்க. செயின்ஸும் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. அந்த பதட்டமான சுச்சுவேஷனில் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ட்ரிஷா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. நீ பிளானை செம்மையாக ஃபாலோ பண்ணிட்ட, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு நம்மால் சொல்கிறான். அப்போ சடன்லி அந்த நெருப்பு கடல்ல இருந்து இன்னொரு வாய்ஸ் கூப்பிட்டு என்னை நம்புன்னு ட்ரிஷாவுக்கு சொல்லுது. ஆரஞ்சு ஹேர் வச்ச ஒருத்தன் அங்கே கெத்தா நிற்கிறான். அவனை பார்க்கவே செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ட்ரிஷா சைலண்டாக நின்றுட்டு அவளுக்குள்ளேயே செம்ம கன்ஃபியூஷனில் பேட்டிலுக்கு முதுக காட்டி நிற்கிறா. ஃபைனலாக கண்ணில் நெருப்போட அவள் திரும்புகிறா. என் கூட இருக்கிறவங்கள சாக விட மாட்டேன்னு சொல்கிறா. நான் இங்கேயே இருந்து ஃபைட் பண்ணுவேன்னு முடிவு பண்ணுறா. அவள் மூஞ்சிலேயே அவ்வளோ வெறித்தனம் தெரியுது. அந்த ஆரஞ்சு ஹேர் வச்சவன் ஒரு சிரிப்பை போட்டு யாரு சாவாங்கன்னு யார் சொன்னதுன்னு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக கேட்குறான். பார்க்க இம்பாசிபிளாக தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவேன்னு நம்ம ஆள் ப்ராமிஸ் பண்ணுறான். நம்ம ஆளோட ப்ராமிஸை கேட்டதும் ட்ரிஷாவுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நம்ம ஆள் திரும்பி முட்டி போட்டிருக்க வால்கேசஸை நோக்கி கெத்தா நடந்து போகிறான். சாவு என் பிளான்லேயே இல்லைன்னு மாசா டைலாக் விடுறான். நம்ம ஆளோட ஷேடோ அந்த முரட்டு எனிமியை தனியாக ஃபேஸ் பண்ண கெத்தா முன்னாடி போகுது. ட்ரிஷா இப்போ நம்ம ஆள் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். லூசியன் ட்ரிஷா பக்கம் திரும்பி உடனே கீழே வான்னு கூப்பிடுறா. படிக்கட்டில் போனால் ரொம்ப லேட் ஆகும், என் கையை பிடின்னு லூசியன் ட்ரிஷா கிட்ட சொல்கிறா. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ட்ரிஷா ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஓகே சொல்கிறா. அவன் செயின்ஸ் பக்கம் திரும்பி என் கூட வான்னு கூப்பிடுறா. லூசியனும் செயின்ஸும் ட்ரிஷாவோட கையை பிடிச்சிக்கிட்டு 3 பேரும் நம்ம ஆள் மேலே முழு நம்பிக்கையை வச்சு அந்த டவர் உச்சியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. நம்மால் தன்னோட பிளானை சொல்கிறான். வால்கேசஸோட செயினை உடைக்க ஒரே கண்டிஷன் நேருக்கு நேராக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும். இந்த சுச்சுவேஷனில் வால்கேசஸ் கூட நேருக்கு நேராக மோத தகுதி இருக்கிற ஒரே ஆள் நம்ம ஆள் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஆளோட ஸ்டாட்ஸ் எல்லாமே எஃப்ல இருக்கிற ரொம்ப வீக்கான ஆளாவன். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம ஆள் சோல் ரிங்கரை ஆக்டிவேட் பண்ணுறான். இஷ்டம் நம்ம ஆளோட டீமன் சீல்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு அனௌன்ஸ் பண்ணுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் சார் கேலிபனோட சோல் கிட்ட ஒரு கேள்வி கேட்க திரும்புகிறான். உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, நான் உன்னை கேட்கட்டுமான்னு சொல்கிறான். நம்ம ஆள் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேள்வி கேட்குறான். சாக போகிறப்ப வலிக்குமா? சார் கேலிபனோட சோல் நம்ம ஆளுக்கு பின்னாடி சைலண்ட்டாக நிற்கிது. கேலிபன் ஒரு சோகமான மூஞ்சியோட கண்டிப்பாக வலிக்கும்னு மெதுவாக பதில் சொல்லுது. அவளை மொக்கையான ஒரு ஆன்சரை கேட்டதும் இனிமே அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு நம்மால் முணுமுணுக்கிறான். அதை அப்படியே விட்டுட்டு பென்டென்ட்டை தூக்கி சாக்ரெட் சோலை ஆக்டிவேட் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.